இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சி மியூசியம், அதாவது கடல்சார் அருங்காட்சியகம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தரங்கம்பாடி கடல்சார் அருங்காட்சியகம். இதில் நிறைய தகவல்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம வாங்க பார்க்கலாம். இவர் யாருன்னா 4ஆம் கிறிஸ்டின். இதோ பாருங்கள், இவர் தான் 4ஆம் கிறிஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா திஸ் லெட்டர் இஸ் ரிட்டன் டு த டேனிஷ் கிங் தட் ஹி ஹேட் பர்மிஷன் டு பில்ட் எ ஃபோர்ட் இன் சிலோன். அதாவது தஞ்சை ரகுநாத நாயக்கருக்கு இங்கே இருக்கிற மன்னர் டேனிஷ் கிங் வந்து சிலோன், அதாவது ஸ்ரீலங்காவில் கோட்டை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக பர்மிஷன் கொடுக்குறார், பர்மிஷன் கேட்குறார். அதாவது இந்த விண்ணப்ப கடிதம் டென்மார்க் அரசர் இலங்கை நாட்டு அதிபரிடம் இலங்கையில் டேனிஷ் கோட்டை கட்டுவதற்கு அனுமதி கோரி எழுதப்பட்டது. ஆனால் அந்நாட்டு சட்ட ஒழுங்கு முறைப்படி அனுமதி மறுக்கப்பட்டது. அதன் பின்னர் தஞ்சாவூர் மன்னரிடம் அணுகி அனுமதி பெற்று தரங்கம்பாடியில் டேனிஷ் கோட்டை கட்டப்படுது. மன்னிக்கிறேன் சாரி. அதாவது முதல்ல வந்து இலங்கை மன்னர்கிட்ட கேட்குறாங்க, அங்கே கட்ட முடியாதுங்கிற காரணம் வரதுனால தஞ்சாவூர் மன்னனான ரகுநாத நாயக்கர்கிட்ட கேட்கும்பொழுது டேனிஷ் கோட்டை கட்டுறாங்க. அதுக்கு உண்டான எழுத்து தான் இது, லெட்டர். இவர் பேர் ஓவ்கேட். இவர் வந்து டேனிஷ் அட்மிரல் ஃபார் த இந்தியன் எக்ஸ்பெடிஷன். முதல்ல கடற்பயணத்தில் இந்தியாவுக்கு வந்த டேனிஷ் அட்மைரல் இவர் தான், ஓவ்கேட். அதாவது 66 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கார். இவர் தான் தஞ்சை ரகுநாத நாயக்கர். இவர் தான் ரகுநாத நாயக்கர், அவரோட மனைவி. இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து இந்த இடம் கேப் ஆஃப் குட் ஹோப்க்கு வந்து அதுக்கப்புறம் இப்படி நேராக போய் சொகட்ரா அப்படிங்கிற இடம், அது வந்து ஐ திங்க் மொரிஷியஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து அப்புறம் சிலோன் வந்து சிலோன்லேருந்து ட்ரங்கூபர் வந்திருக்காங்க. பாருங்க, போர்த்துகீஸரோட தாக்குதலிருந்து இலங்கையை காப்பாற்ற தேவைப்படும் போதெல்லாம் இராணுவ உதவிகள் செய்வதாகவும் அதற்கு பிரதிபலனாக இலங்கையில் டென்மார்க்கிற்கு ஒரு வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதி தரப்பட வேண்டும் என்று கண்டி மன்னனிடம் டென்மார்க் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி 1618ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு 23 வயதே ஆன டென்மார்க்கின் கடற்படை தளபதி ஓவ்கேட் இவர் தான். இந்த ஓவ்கேட் தலைமையின் கீழ் 5 போர்க்கப்பல்களும் ஒரு வாணிப கப்பலும் டென்மார்க்கிலிருந்து இலங்கைக்கு புறப்பட்டன. அந்த கப்பல்களில் 500 போர் வீரர்களும் கடல் காவலர்களும் இருந்தனர். டென்மார்க்கிலிருந்து புறப்பட்ட எல்லா போர்க்கப்பல்களையும் ஒருங்கிணைக்க ஏற்கனவே 4 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தன. அப்படி இருந்தும் இந்த நீண்ட நெடிய கடற்பயணத்தில் ஒரு சில கப்பல்களை ஓவ்கேடியால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அப்போ கேப் வெர்டே, இந்த இடத்துக்கு பாருங்கள், கேப் வெர்டே, அந்த முனையில் இலங்கைக்கு வந்து கொண்டிருந்த போர்க்கப்பல்கள் கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டன. டென்மார்க்கின் போர்க்கப்பல்கள் கடற்கொள்ளையர்களை தோற்கடித்து அவர்களிடமிருந்த கப்பல்கள் 2ஐயும் சிறைப்பிடித்து அந்த 2 கப்பல்களையும் தங்கள் போர்க்கப்பல்களுடன் சேர்த்து கொண்டனர். சிறைப்பிடிக்கப்பட்ட கடற்கொள்ளையர்கள் டென்மார்க் அரசின் தலைமையை ஏற்றுக்கொள்வதாக கூறி சரணடைந்தனர். அப்போ ஓவே அந்த 55 போர் வீரர்களுடன் குடி தண்ணீர் சேகரிக்க ஆப்பிரிக்க நாட்டிற்குள் சென்றபோது ஓவ்கேடியும் போர் வீரர்களும் அங்கே இருந்த பழங்குடியினரால் தாக்கப்பட்டு அந்த 55 போர் வீரர்களும் 31 போர் வீரர்கள் சிறைப்பிடிக்கப்படுறனர். சிறைப்பிடிக்கப்பட்ட வீரர்களில் 19 பேர் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் மீதமுள்ள 12 பேரை அந்த பழங்குடியினர் தங்களோட அடிமைகளாக வைக்கிறாங்க. அதன் பிறகு ஓவ்கேடி வந்து டேபிள் வளைகுடா, அதாவது இந்த இடத்துக்கு வர்றார். அப்போ ஆங்கிலேயருக்கு சொந்தமான 8 கப்பல்கள் நங்கூரம் விட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. ஆங்கிலேய மாலுமிகளும் டென்மார்க் மாலுமிகளும் சிறிது காலம் அவர்களுடைய நோக்கங்கள் பற்றி சந்தேகம் இருந்தது. ஆனால் அவர்களுடைய நோக்கங்கள் தெளிவான பின் ஓவேஜரியும் ஆங்கிலேய தளபதியும் டென்மார்க் தளபதியும் ஒருவரை சந்தித்து இரு நாட்டு மன்னர்களின் நலம் பாராட்டி மது அருந்தி கொண்டிருந்தனர். டேபிள் வளைகுடாவை விட்டு புறப்படும் போது விபத்துகளாலும் நோய்களினாலும் டென்மார்க்கை சேர்ந்த 200 போர் வீரர்களும் கடல் பாதுகாப்பு வீரர்களும் இறந்திருந்தனர். இப்படியாக முதல் 8 மாத பயணத்தில் 5இல் 2 பங்கு படை வீரர்களை டென்மார்க் இழந்திருந்தது. எது இங்கே வரதுக்குள்ளே. அதுக்கப்புறம் இன்னும் பல தீவுகள் வராது போல். அப்புறம் ஓவேகெடி கொமோரோ தீவுகளில் ஒன்றான அஞ்சோவான், இதுதான் கொமோரோ தீவு.
கொமோரோ தீவு. கொமோரோ தீவில் அஞ்சோவா என்ற தீவில் தன் கப்பலை நங்கரம் விட்டு நிறுத்தினான். அங்கிருந்து மற்ற கப்பல்கள் வந்து நிற்க குறிக்கப்பட்ட இடங்களில் ஒன்றான கோம்டே, இது அஞ்சுவான், அது பக்கத்தில் கோம்டே தீவிற்கு ஒரு படகை அனுப்பினான். ஆனால் அந்த இடத்தில் எந்த ஒரு கப்பலும் இல்லாததால் அவர்களிடமிருந்து கடிதங்களையோ முத்திரைகளையோ கொண்டு வரவில்லை. ஆனால் கோம்டே தீவில் வசித்து வந்த பழங்குடியினர் சொல்லி அனுப்பிய ஒரு எச்சரிக்கையை அந்த படகு கொண்டு வந்தது. அதாவது அஞ்சோவன் தீவு கப்பலை நிறுத்துவதற்கு ஏற்ற இடமில்லை எனவும் அங்கு சென்றால் கப்பல்கள் தரை தட்டி உடைந்து போகும் என்பதே அந்த எச்சரிக்கை. 3 மாதங்களுக்கு முன்பு அங்கு சென்ற ஒர்ச்சண்ட் என்ற படகு தரை தட்டி பின் தெய்வாதீனமாக திரும்பிச் சென்றதாக அவர்கள் கூறி அனுப்பினர். அஞ்சுவான் தீவில் இருந்த பொழுது ஓவே ஜெடி தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் கப்பலுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி கொள்ள அனுமதி கேட்டு டென்மார்க் அரசியுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார். 1620ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி கப்பல் செல்லும் பயண மார்க்கத்தில் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த மாற்றத்தின்படி கப்பல்கள் இந்திய கடலில் கிழக்கு திசையில் பாருங்க மாலத்தீவு, இங்கே இருக்கல மாலத்தீவுகள் நோக்கி பயணிக்க ஆரம்பித்தன. அப்படி செல்கையில் கடலில் தற்போது எங்கு இருக்கிறோம் என்பது சந்தேகம் ஏற்பட்டது. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முன்பின் தெரியாத ஆப்பிரிக்கா அல்லது ஏடன் வளைகுடா பகுதியில் இருந்த ஒரு தீவில் கப்பல் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டது. அந்த இடத்திலிருந்து கப்பற்படைக்கு அனுப்பப்பட்ட ஒரு படகு திரும்பி வரவில்லை. அந்த படகில் சென்ற ஒரு போர் வீரர் தண்ணீரில் மூழ்கி இறந்தார். அப்போ முத்துக்கள் ஆகியவற்றை பரிசு பொருட்களாக கடற்கரையில் வைத்தனர். அந்த பழங்குடிகள் அந்த பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். மகிழ்ச்சியடைந்த பழங்குடியினர் கடற்கரையில் நடனமாட ஆரம்பித்தனர். பின் கப்பலில் இருந்தவர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் கப்பலுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஆகியவற்றை கொடுத்து அனுப்பினர். அதன் பிறகு சொகோட்ரோ என்ற இடத்தில் பயணித்த பொழுது வேறு ஒரு கப்பலை கண்டனர். அந்த கப்பல் இவர்களை பார்த்த மாத்திரத்தில் வேகமாக ஓட ஆரம்பித்தது. ஆனால் அந்த கப்பலை துரத்தி பிடித்தனர். அதற்குள் அந்த கப்பலில் இருந்த மாலுமிகள் தப்பிச் சென்று விட்டனர். கப்பலில் இருந்த அனைத்து பொருட்களும் ஓவேகடியின் கப்பல்களுக்கு மாற்றப்பட்டது. பின்பு அந்த கப்பலை தீயிட்டு கொளுத்தி விட்டனர். 1620 மே மாதம் 16ஆம் தேதி இலங்கை வந்தடைந்ததும், இப்போ இலங்கைக்கு வந்துடுறாங்க, சிலோனுக்கு வந்துடுறாங்க. இலங்கை வந்ததும் ஓவேஜெடி கண்டி மன்னரை தொடர்பு கொண்டு டென்மார்க் மன்னர் 4ஆம் கிருஷ்ணனுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை உடனே செயல்படுத்துவது பற்றி பேசினார். ஆனால் கண்டி மன்னன் போர்த்துகீசரின் பிடியில் இருந்ததினால் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது பற்றி சரியான பதில் அளிக்காமல் பயனற்ற சில சலுகைகளை டென்மார்க்கிற்கு வழங்குவதாக கூறினார். இந்த சூழ்நிலையில் ஓவேஜெடி சோழமண்டல கடற்பகுதிக்கு சென்று அப்பகுதியில் டென்மார்க் மன்னன் யாருடனாவது வர்த்தக உடன்படிக்கை செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா என்று அறிய சோழமண்டல, அதாவது இப்போ இருக்க கோரமண்டல் போஸ்ட் அந்த இடத்த நோக்கி பயணத்தை தொடர்றாரு. அப்போ தான் ட்ரங்குபார் வராங்க. 1620ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி ஓவேஜெடி எலஃபேண்டன் என்ற பெயருடைய கப்பலை இப்போ இருக்க தரங்கம்பாடி கடற்கரையில் நங்கூரமிட்டு நிறுத்துறார். அடுத்த நாளே தஞ்சாவூர் நாயக்க மன்னனை சந்திப்பதற்கான அனுமதியை பெற ஒரு தூதுவனை தஞ்சாவூருக்கு அனுப்பினார். அக்டோபர் மாதம் தஞ்சாவூர் நாயக்க மன்னனை சந்திக்க ஓவேஜெடிக்கு அழைப்பு வந்தது. ஓவேஜெடி மன்னனை சந்தித்து பேசியதன் விளைவாக நவம்பர் மாதம் டென்மார்க் அரசன் தரங்கம்பாடியில் கிடைக்கும் வருவாயை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அதற்கு பிரதிபலனாக தஞ்சை நாயக்க மன்னனுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கப்பமாக கட்ட வேண்டும் எனவும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானதும் தரங்கம்பாடியில் இப்போ இருக்க டேனிஷ் கோட்டையை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 1620க்கு பிறகு இந்த ஓவேகெடி அப்படிங்கிறவர் தான் இந்த தரங்கம்பாடியில் டேனிஷ்காரங்களோட அந்த ஆதிக்கத்தை கொண்டு வரதில் முதல் ஆள் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. இதுக்கப்புறம் பிக்சர்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து அந்த டேனிஷ் ஃப்ளீட் எல்சினோர் 1618 வந்த கப்பல் இதுதான். இது வந்து அந்த கேப் வர்டேங்கிற இடத்துலேருந்து சண்டையிட்ட போது இதை நான் அங்கேயே இப்போ காட்டியிருப்பேன், அந்த மியூசியத்தில் காட்டியிருப்பேன். இது வந்து இந்த தரங்கம்பாடி கோட்டை, இது வந்து கப்பல்கள், பாய்மர கப்பல், அப்புறம் மீனவர்கள்லாம் இங்கே போகிறாங்க. இது நங்குரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இது பெயிண்டிங். அதே பிறகு டென்மார்க் நாட்டு அரசர் இப்போ இருக்கிறவங்க மார்க்ரெட் செகண்ட், அரசர் ஹென்ரி, நம்மளெல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு அவங்க அழகாக ஜாலியாக போயிட்டாங்க. இவர் பேர் தான் பீட்டர் ஹங்கர். இந்த மியூசியத்துக்கு பக்கத்தில் தான் ஒரு கவர்னர் ஹவுஸ் இருக்குது, அது இவரோட பேரில், இவரோட ஹவுஸ் தான் பீட்டர் ஹங்கர். இவர் தான் டேனிஷ் கவர்னராக இங்கே இருந்தார். பீட்டர் ஹங்கரோட ஹவுஸ் கீப்பர் அவங்க பேர் மே மல்லாட். ஆளுநர் மாளிகையில் பீட்டர் ஹங்கரின் வீட்டு வேலைக்காரர் 1890 வரையப்பட்டது. ஒரு வருஷத்துலேயே இறந்துடுறாங்க.
இது வந்து தில்லையாடியில் வந்து இந்த பீட்டர் அங்கர் இருக்கார்ல, அவருடைய வீடு தில்லையாடியில் இருந்திருக்கு. தில்லையாடி வள்ளியம்மை இருந்தாங்களே, அவங்க அந்த ஊரில் வந்து பீட்டர் அங்கஸ் கண்ட்ரி ஹவுஸ், அது பேர் வந்து சோர்ஃபென்ச்சுரி, 1789 இருந்திருக்கு தில்லையாடியில். இதுதான் தரங்கம்பாடி 1890 இருந்த அமைப்பு, பெயிண்டிங்கில் வரைஞ்சிருக்காங்க. அப்போ கூட நிறைய மரங்கள் செடி கொடிகள்லாம் இருந்திருக்கு, இப்போ உள்ள மாதிரி கிடையாது. இது வந்து ஜார்ஜ் ஃபோர்ட், நம்ம புனித ஜார்ஜ் கோட்டை இருக்குல்ல மெட்ராஸில், அது. இது தஞ்சாவூர் பெரிய கோவில் வரைஞ்சிருக்காங்க அந்த காலத்தில். இது மகாபலிபுரம். இது வந்து பார்த்திங்கன்னா மர்மலான் பாலம், இது அடையார் பாலம்னு நினைக்கிறேன், எனக்கு அதான் தோணுது. இது வந்து மர்மலான் பாலம்னு மெட்ராஸில் போட்டிருக்காங்க. இதுதான் எங்கள் ஊர் மயிலாடுதுறை காவேரி துலாக்கட்டம். இதுதான் இங்கே தான் இப்போ நந்தி இருக்குது, இந்த இடத்துல நந்தி இருக்குது. அப்போனா அப்போ பெரிய அளவுக்கு காவேரி ஆறு ஓடி இருக்குது. இது வந்து துலாக்கட்டம் இந்த இடம். இப்போ இது வந்து டஞ்சனான ஏரியாவாக மாறிட்டு, ஆனால் அப்போயே ரொம்ப அழகாக இருக்குது. இருக்கு பாருங்கள், ரெஸ்ட் ஹவுஸின் மாயாவரம் பை த காவேரி ரிவர், மயிலாடுதுறை காவேரி கரையில் அமைந்திருக்கும் சத்திரத்தின் வரைபடம். இதுதான் துலாக்கட்டம். இதெல்லாம் இன்றைக்கி இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெட்ரிக் நாகூர், சிராம்பூர், பெங்காலில் இருக்குது. பம்பாய் இது வந்து மகாபலிபுரம், ஓலவனேஸ்வரன் நினைக்கிறது. இது வந்து கர்நாடகத்தில் வந்து மைசூர் போகிற வழி, அந்த ரோடு அப்போ வந்துருக்கு. டேனிஷ்காரங்க டேனிஷ் சோல்ஜர் பாருங்க. இது வந்து பீரங்கி அதிகாரி. இது காலாட்படை. இசை கலைஞர்கள் எல்லாம் ஃபோட்டோஸ், பழைய ஃபோட்டோ மேப் பாருங்கள். இதில் வந்து மாணிக்க பாருங்கள் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரங்கு பார், இதுதான் ஃபோர்ட் இருக்கிற இடம். இது ஃபுல்லாக ட்ரங்கு பார் தான். இதுதான் பழைய ஃபோட்டோ. இதுதான் தரங்கம்பாடி வீதி. இது கொஞ்சம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டதாக இருக்கும். இது இப்போ உள்ளது. ஸோ இப்போ உள்ள இடத்த தான் அப்போ இப்படி இருந்திருக்கு. இங்கே தான் இப்போ இந்த சீகன் பால்கோட சிலை இருக்குது இப்போ. அதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கு. இது ஜியோன் சர்ச். சரி, இப்போ உள்ளே போய் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கப்பல் சார்ந்த ஏன்னா மியூசியம் தானே இது. இது மாதிரி மகாபலிபுரத்தில் மியூசியம் செம்மையாக இருக்குது. அது ஒருத்தரை காட்டுறேன், அது நான் மகாபலிபுரம் போகும்போது காட்டுறேன். சூப்பராக இருக்கு பாருங்க. இதெல்லாம் இப்போ உள்ள வச்சு கேமராஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த கால பொருட்கள். இதெல்லாம் தரங்கம்பாடி டாக்குமெண்ட், அந்த காலத்தில் 1823ஆம் ஆண்டில் உள்ள டாக்குமெண்ட்ஸ். இது வந்து கோட் போடுவோம்ல, அதில் உள்ள பட்டன்ஸ். கிச்சன் வுட் ஐட்டம்ஸ். டேனிஷ் பீரியடில் உள்ள போர்சலின், பீங்கான், நிறைய இருக்குங்க. நிறைய கலெக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. சூப்பர். அந்த காலத்தில் இந்த ஸ்மோக் பண்ணுறதுக்கு உள்ள பைப்பு பாருங்கள், சிகரெட் பைப்ஸ். அப்புறம் ஃபாசில்ஸ், கடல்வாழ் உயிரினங்கள். இதுதான் ஜில்லாண்ட். இதுதான் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் வுட்டன் ஃப்ரிகேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. டேனிஷ் நேவி வந்து 1860 உருவாக்கியிருக்காங்க. இந்த பாருங்க, இதான் அமைப்பு. இப்படி தான் இருந்திருக்கு. இது சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த அமைப்பு, இந்த சிற்பம் சமையல் நல்லா கார்விங்ஸ், இன்ட்ரிகேட் கார்விங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சங்கு, நத்த ஓடு, ஃபிஷர்மேன்ஸ் அந்த காலத்தில் உள்ளவங்க எல்லாமே பர்சனலாக எக்யூப்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த காலத்தில் ஸ்டார் ஃபிஷ் முதல் கொண்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த காலத்தில் உள்ள பாய்மர கப்பல் பாருங்க. இங்கே ஆரம்பித்து பாருங்க பெருசாக இந்த பேரல்ஸ், அந்த காலத்து பேரல்ஸ், அப்புறம் பெட்டி,
அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 20-30 பேர் உட்காரலாம். அந்தளவுக்கு ரொம்ப வாஸ்ட்டான இடமா தான் இருக்குது. அதெல்லாம் நம்மலாம் பார்க்க வேண்டிய இடங்கள். அப்புறம் கிச்சன் நைஃப்ஸு, இதை பாருங்கள், சூரியன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? 2 பேர் மெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க போல. அந்த டைமை மெஷர் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர்ஸ் இருக்குது, நிறையா இருக்குங்க. இதை பாருங்கள், அவங்க இப்போ பாய்மர கப்பல் ஓட்டுறாங்க பாருங்கள், இந்த கப்பல் ஓட்டுறாங்க பாருங்கள். மழைநீர் தேங்காமல் இருக்கிறதுக்கான வடிகால் குழாயெலாம் இருக்குல்ல, அது. இதெல்லாம் பழங்கால சிலைகள். எல்லாமே சூப்பராக இருக்குது. சுனாமி காலத்தில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் பிக்சர் போல் இது. சுனாமி 26/12/4ன்னு போட்டிருக்காங்க. அப்போ தண்ணி உள்ளே வர சீன் போல் அது. இப்போ இதுதான் வந்து கோட்டை. இது பக்கத்தில் இது நண்டலாறு ஓடுது. இப்படி இதுதாங்க அந்த இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதுக்குரிய ஃபோட்டோ. அந்த காலத்தில் இப்படி தான் ஏறி இது பண்ணுவாங்க அந்த காலத்து ஆண்கள். நிறைய பவளப்பாறைகள்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. கோரல் ரீஃப்லாம், பாட்டெலாம் இவ்வளோ பெரிய பானையை பாருங்கள். ஏதோ முதுமக்கள் தாலி மாதிரி இவ்வளோ பெரிய பானைகளாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய பாறையை பாருங்கள். வா, இது எப்படி மூடுவாங்கன்னே தெரியலையே. பழங்கால சிலைகள். பழங்கால ஹார்மோனி பெட்டி, இதெல்லாம் பழமையாயிடுச்சு போல. அந்த கால எலி, நம்ம கொல்ற மாதிரியே எலி கொல்ல பயன்படும் கருவி. அருவாமனை, அருவா எல்லாம் இருக்குது. நம்ம எப்போயும் அதையே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பாக்கெல்லாம் அறுக்கிறதுக்கான மிஷின், கட்டர். ஓல்டு இரும்பு பாக்கு வெட்டுறதுக்கு உண்டான கட்டர். மரப்பாச்சி பொம்மை, இதை பாருங்க, மரப்பாச்சி பொம்மை. எல்லாமே மரப்பாச்சி பொம்மை. பெரிய பெரிய வால், எல்லாம் பழங்கால வாள்கள். இதெல்லாம் வந்து காயின்ஸ், ஸ்டாம்ப்பு. இது அவ்வளோதாங்க. இதில் விஷயங்கள் அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் சி மியூசியமில் உள்ளது எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்த முறை வந்தேன்னா கொஞ்சம் நல்லா எலாபரேட்டாக டேனிஷ் ஃபோர்ட்டை பற்றி சொல்கிறேன். இப்போ டைம் இல்லை, நேரம் ஆயிடுச்சு. அதனால் டேனிஷ் ஃபோர்ட் நம்ம அப்புறம் சொல்லுவோம். இதோட முடிச்சுப்போம். இந்த தகவல் எல்லோரும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.